Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு வீடியோல வந்து what's inside my travel bag தான் வந்து பார்க்க போறோம். So ரீசன்ட்டா நம்ம போன அந்த ஊட்டி டூருக்கு நான் இந்த பேக்ல என்னென்னலாம் கொண்டு போனேன் அப்படின்றது தான் பார்க்க போறோம். So in case நீங்க வந்துட்டு புதுசா இருக்கீங்க இந்த சேனலுக்கு அப்படினா ரீசன்ட்டா நம்ம வந்துட்டு ஒரு டூர் போயிருந்தோம். அந்த டூரோட vlogsலாம் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிருக்கேன். In case நீங்க பார்க்கலனா பாத்துடுங்க. நான் descriptionல லிங்க் ப்ளேஸ் பண்றேன். So அதான் என்னென்னலாம் வந்து கொண்டு போனேன், என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கொண்டு போனேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேக் பேக்கில் தான் நான் வந்துட்டு எனக்கு தேவையான எசென்ஷியல்ஸ்லாம் வச்சுருந்தேன். அண்ட் ட்ரெஸ்ஸெல்லாம் இதில் நான் வச்சில்ல. ட்ரெஸ் வந்துட்டு லக்கேஜில் இருந்துச்சு, அதாவது பெரிய ட்ராவல் பேக்கில் சூட்கேஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் இருந்துச்சு. இதில் வந்துட்டு எனக்கு அப்பப்போ தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே வச்சுருந்தேன். இந்த பேக் வந்து எனக்கு என்னோடய பர்த்டேக்கு எனக்கு என்னோடய ஒரு ஃப்ரெண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே ஒரு சின்ன ஜிப் இருக்குது. அண்ட் உள்ளே வந்துட்டு இப்படி ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்குது, பெரிய ஜிப் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுலேருந்து பார்த்துடலாம் இந்த குட்டி ஜிப்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஜிப்புக்குள்ளே வந்து என்னோட இந்த பிங்க் கலர் கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடி வந்து நான் மினிசோலேருந்து எடுத்திருந்தேன். 350 ருபீஸ்க்கு எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அந்த டூர் ஃபுல்லாக போட்டு நான் சீன் போட்டுட்ருந்தேன். இப்படி தான் இருக்குது. ஸோ அதான் எல்லா ஃபோட்டோலையும் நீங்கள் வந்துட்டு என்ன இந்த கண்ணாடி போட்டு தான் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா டூர்லாம் போனால் கண்ணாடி இல்லாமல் மேடம் போக மாட்டாங்க, அந்த மாதிரி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம் உள்ளே இருக்கிறது. அடுத்து இந்த ஜிப்புக்குள்ளே குட்டி ஜிப்புக்குள்ளே இருக்கிறது என்னென்னா இந்த ஃபேஸஸ் கனடாவோட அல்டைம் ப்ரோ. ஓகே, ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இனிமேல் வந்து நான் வீடியோவில் வந்து என்ன லிப் ஷேட் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கும்போது எனக்கு நான் அப்போ என்ன லிப்ஸ்டிக் போட்டேன்றதே எனக்கு மறந்துடுது. அதனால் முன்கூட்டியே சொல்லிடலான்னு பார்த்தேன், நான் மறந்துட்டேன். இப்போ சொல்லிடுறேன். இன்றைக்கி என்ன லிப்ஸ்டிக் நான் போட்டிருக்கேன்னா, மேப்ளினோட இந்த சூப்பர் ஸ்டே மேட்டிங் இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேட் வந்துட்டு ப்ரொடெக்டர் 85 அப்படின்னு போட்டிருக்கு. ஷேட் நம்பர் 85. ப்ரொடெக்டர் வந்து ஷேடோட நேம். இதை வந்து நான் என்னோட லிப்ஸை வச்சு நான் என்னோட லிப்ஸை அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன். இது வந்துட்டு லாக்மே ஃபார் மேட் லிக்விட் லிப் கலர் இன் ஷேட் நியூட் ட்விஸ்ட். ஸோ இந்த ரெண்டு லிப்ஸ்டிக் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு லிப்ஸில். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன், மன்னிச்சிடுவேன். ஸோ கம்மிங் பேக் டு த பேக்கோட அந்த குட்டி ஜிப்பில் வந்து அந்த பிங்க் கலர் கண்ணாடியும் இந்த லிப்ஸ்டிக்கும் வந்து இருக்குது. இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட அல்டைம் ப்ரோ ஹெச்டி லிப்ஸ்டிக் இன் ஷேட் மல்பெரி மேஜிக். இது வந்துட்டு ஒரு க்ரையான் டைப்பில் இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக். அண்ட் நிறைய பேர் நான் இதை போட்டதுக்கப்புறம் இது என்ன ஷேடுன்னு வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். இது வந்து செம்ம பிரைட்டாக ஒரு பெரி கலர், செம்மையாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டு போனோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும், லுக்கே அப்படியே வேறு லெவலில் காட்டும். ஆக்சுவலாக எதுவுமே தேவையில்லை, இந்த லிப்ஸ்டிக் மட்டுமே போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த லிப்ஸ்டிக் மட்டுமே போட்டு போனாலே அப்படியே லுக்கே அந்த மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்டே பவரும் ரொம்ப நேரத்துக்கு இருக்குது. இந்த குட்டி ஜிப்பில் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட நெயில் பாலிஷ். இதோட ஷேட் வந்து ஃப்ளோரல் ட்ரீம். இது வச்சுருக்கேன். அங்கே போய்ட்டு நான் நெயில் பாலிஷ் எதுவும் போடலாம் இல்லை, ஆனால் இது ஏன் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. அடுத்து வேறு எதுவும் என் கையில் மாட்டுது. அடுத்து வந்துட்டு ஸ்டட்டு வச்சுருக்கேன் ஒன்று. இது வந்துட்டு ரோஸ் டிசைனில் இருக்கிற ஒரு மாதிரி லேவெண்டர் அண்ட் வயலட் கலந்த ஒரு ஸ்டட் வச்சுருக்கேன். இது நான் டே 2ல் வந்து அந்த ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன் இல்லையா, ஒரு மாதிரி ஆஃப் ஷோல்டர் டாப்பில் லேவெண்டர் கலர் டாப் போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்காக வாங்கினது. இது இருக்குது. உள்ள ஒரு பேண்ட் இருக்குது. ஸோ இந்த பேண்ட் வந்து ஜஸ்ட் இன் கேஸ் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் போல், எனக்கு தெரியல. அவ்வளோதான். இந்த குட்டி ஜிப்பில் வந்துட்டு வேறு எதுவும் இல்லை. இப்போது மெயின் ஜிப்புக்கு போயிடலாம். ஸோ மெயின் ஜிப்பில் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய வாட்டர் பாட்டில் வந்து இருக்குது. அதாவது வாட்டர் பாட்டில் நான் இப்போ எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜஸ்ட் உங்கள்கிட்ட பேக்கில் என்னென்னலாம் நான் அப்போ வச்சுருந்தேன் அப்படின்ட்டு காட்டுறதுக்காக இது வந்து சும்மா உள்ளே வச்சுருந்தேன். இது வந்து எப்போவுமே நான் என் கையில் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பேன். ஏன்னா தண்ணி இல்லைனா என்னால், அதாவது வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் தண்ணி குடிக்கவே மாட்டேன், ஒழுங்காக குடிக்க மாட்டேன். வெளியே எங்கன்னா போனால் தான் வந்துட்டு தாகடிக்கும், பசி எடுக்கும், அந்த மாதிரி. ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அடுத்து இங்கே வந்துட்டு இப்படி குட்டி குட்டி பவுச் மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்களே, அதில் வந்து என்னோட ஒரு ஹேண்ட் மிரர் வச்சு, ஐயோ இந்த ஹேண்ட் மிரர் உள்ளே வந்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்திருக்கு. நான் இப்போ தான் அது வந்து நோட்டீஸ் பண்ணுறேனே. க்யூட்டாக இருக்கும் இது. இது வந்து நான் மினிசோலேருந்து எடுத்திருந்தேன்.
ட்ரெயினில் போகும்போது நம்மளுக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி இது வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இப்படி துண்டு துண்டாக வந்துருச்சு. அடுத்து வந்து என்னோடய மேக்கப் பவுச் இருக்குது. மேக்கப் பவுச்சில் நிறைய இருக்குது உள்ளே, அதனால் நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் லுக்கோட லென்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் டே 2 மேக்கப் போடுறதுக்கு. அண்ட் இதோட ஷேட் வந்து பியோர் ஹேசல், இதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் காட்டன் பேட்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது வந்து மினிசோலேருந்து வாங்கின காட்டன் பேட். நிறைய காலி பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்தது வந்து நைக்காவோட இந்த பாடி ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போயிருக்கேன். இதோட வேரியண்ட் வந்து சிசிலி. நான் வீடியோ எடுக்கிறதே அதிசயம், இதில் டிஸ்டர்பன்ஸ் வேற. அடுத்து நைக்காவோட அந்த பாடி ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதோட வேரியண்ட் வந்து சிசிலியன் ஸ்வீட் பீ. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் லாங் லாஸ்டிங்காக இருக்கா இந்த ஸ்மெல்லுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாங் லாஸ்டிங்காலாம் இல்லை. போட்ட உடனே ஒரு 2-3 ஹார்ஸ் கிட்ட இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஃபுல் டேக்கெலாம் வந்து தாங்க மாட்டேங்குது. அடுத்து இந்த இன்டிமேட் வெட் வைப்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதோட பிராண்ட் வந்து சிரோனா பிராண்டில் வந்து நம்மளுக்கு இந்த இன்டிமேட் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி மென்சுரல் கப், அதுக்கப்புறம் இன்டிமேட் வைப்ஸ், அதுதான் இன்டிமேட் வைப்ஸ், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த வெட் வைப்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஜஸ்ட் இன் கேஸ் சேவ் பண்ணுவோம் இல்லையா, ட்ரெயின்லலாம் வேறு ட்ராவல் பண்ணிக்குவோம் அதனால். அடுத்து பவர் பேங்க். இந்த பவர் பேங்க் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன். பவர் பேங்க் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலன்னே வச்சுக்கோங்களேன். என்னை தவிர எல்லாருமே யூஸ் பண்ணாங்க, நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது ஒன்று இருந்துச்சு. அடுத்து இந்த பவுச்சுக்குள்ளே இந்த சோக்கர் ஒன்று வச்சுருக்கேன். இது நான் யூஸ் பண்ணலை. ஏன் இதுக்குள்ளே நான் ஒரு நெக்லஸ் கூட வந்து வச்சுருந்தேன், நெக் பீஸ் வச்சுருந்தேன். ஆனால் அது இப்போ எங்கன்னு தெரியல, இது மட்டும்தான் இருக்குது. இப்படி இருக்குது. இது நான் ரொம்ப 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 நாளைக்கு முன்னாடி ஷீஎன்லேருந்து வாங்கின ஒரு சோக்கர். செம்ம க்யூட்டாக இருக்கும் இது. ஸோ இது எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய வாலெட் இருக்குது. இது வந்து மினிசோவில் வாங்கின வாலெட். க்யூட்டாக லிப்ஸ்டிக்லாம் போட்டுருக்கு. இப்படி தான் இப்படி தான் இருக்குது. என்னோடய டெபிட் கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் நானும் சஞ்சுவும் இருக்கிற மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் கேஷ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் எப்போவுமே கேஷ் வச்சுக்கவே மாட்டேன். எப்போவுமே எங்கே போனாலும் கார்டு இல்லைனா ஜிபே, இது மட்டும்தான் எனக்கு பேட் ஹேபிட் அது. அடுத்தது வந்து ஃபேஸ் வாஷ்க்கு நான் வந்து மாமாவத்தோட இந்த விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் பாடி லோஷன், நிவ்யாவோட இந்த பாடி லோஷன் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த பாடி லோஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்மெல் வந்துட்டு செம்மையாக இருக்கும். அப்படியே குழந்தை வாசனை வரும். குழந்தைக்கிட்ட ஒரு நல்ல க்யூட்டான ஒரு வாசனை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வாசனை வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மைல்டாக. அடுத்தது வந்துட்டு சானிடைசர் வச்சுருக்கேன், ஏன்னா இந்த மாதிரி கொரோனா காலத்தில் தேவைப்படும் இல்லையா. அண்ட் இன்னொரு ஃபேஸ் வாஷ், பான்ஸோட ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் வாஷ் இது. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு பேட் வச்சுருக்கேன். 2 பேட்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு எப்போவுமே வந்து என்னோடய பேக்கில் பேட்ஸ் வச்சுக்கிற பழக்கமே கிடையாது. ஆனால் நான் டூர் போனப்போ எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டூர் போகிற அந்த டூர் ஃபுல்லாகவே எனக்கு வந்துட்டு பீரியட்ஸில் இருந்தேன் நான். அதனால எனக்கு தேவைப்படும் இல்லையா, அதான் அது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சீப் இருக்குது. அப்புறம் இந்த குட்டி ஜிப்பில் வந்து இந்த பாடி மிஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து வாங்கின பாடி மிஸ்ட். இதோட வேரியண்ட் வந்து இன்டு த நைட். இதுவும் வந்து செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குது. ஆனால் லாங் லாஸ்டிங்காக இருக்கா அப்படின்னா இதுவும் லாங் லாஸ்டிங்காக இல்லை. ஒரு 4 ஹார்ஸ், 3 to 4 ஹார்ஸ் அவ்வளோதான் இருக்குது. எனக்கு தெரியல, நான் இது போட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் சஞ்சு மீட் பண்ணலாம் போயிருக்கேன் இல்லையா, அப்போ அவகிட்ட கேட்டால் எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரலையே அப்படின்னு தான் அவள் சொன்னான். ஸோ இது லாங் லாஸ்டிங்காக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு எனக்கே தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அடுத்து இந்த பேக்குள்ளே இன்னொரு சீட் வச்சுருக்கேன். வேறு பேக் வந்து அவ்வளோதான் காலி, வேறு எதுவும் இல்லை இதுக்குள்ளே. இப்போ வந்து இந்த மேக்கப் பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த மேக்கப் பவுச் வந்துட்டு சுகர்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஒரு பவுச். இது பிளாக் கலர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நிறைய இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ரேண்டமாக என் கையில் எது மட்டும் தான் அப்படியே எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேக்கோட இந்த ஐப்ரோ டிஃபைனர் இருக்குது. இதுதான் வந்து நான் அங்கே எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. இது ஒன்று. அடுத்து வந்து நைக்காவோட காம்பேக்ட் பவுடர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதோட ஷேட் வந்து ஹனி 07. இது வந்து என்னோடய ஷேடு கொஞ்சம் இல்லை, நல்லாவே கரெக்டாக தான் சூட் ஆகுது. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிருந்தேன்.
அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து நிக்ஸோட இந்த ஃபவுண்டேஷன் எடுத்து போயிருந்தேன். நிக்ஸோட கான் ஸ்டாப் ஒன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் வந்து கேப்பச்சினோ. ஒரு பெஸ்ட்டான ஃபவுண்டேஷன் இது. அண்ட் அங்கே வந்துட்டு ஃபுல் டே 3 டேஸ்க்கும் இந்த ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நிறைய நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது காலில் போட்டது நைட் வரைக்குமே கலையாமல் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இது அடுத்து வந்துட்டு இந்த ப்ரஷ் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த ப்ரஷ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேனே. நான் பவுடர் ப்ரஷ்ஷோ இல்லை ஐஷேடோ பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷோ எதுவுமே எடுத்துகிட்டு போகல. இது மட்டும் தான் வச்சுருந்தேன். ஸோ இது அடுத்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிப் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது நான் யூஸ் பண்ணலை, ஆனாலும் ஜஸ்ட் இன் கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதனால் எடுத்துகிட்டு போனேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்து மாமாவத்தோட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அடுத்து ஐஷேடோக்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐஷேடோ எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த பேலட் நம்பர் வந்து 04. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, என்னோட டூரில் இருக்கும்போது ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ இந்த பேலட் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் மஸ்காராக்கு வந்து நான் 2 மஸ்காரா எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒன்று வந்து இந்த கொலாசல் மஸ்காரா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப். அண்ட் ஸ்விஸ் பியூட்டி மஸ்காரா, இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இது 2மே எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் நான் யூஸ் பண்ணது வந்து கொலாசல் மஸ்காரா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 2 மஸ்காரா. அடுத்து ப்ரைமருக்கு வந்து நான் ப்ளூ ஹெவனோட இந்த சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனரும் நான் 2 ஐலைனர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒன்று வந்துட்டு மேபிலினோட கொலாசல் ஐலைனர் அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் 2மே எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது 2மே நான் மாற்றி போட்டுக்கிட்டேன். இதுதான் யூஸ் பண்ணேன், இது யூஸ் பண்ணலைன்னுலாம் இல்லை, 2மே மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் பேக்கெட் வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே புதுசாக இருக்குது யூஸ் பண்ணாமல். அடுத்ததும் காஜலும் 2 காஜல் எடுத்துகிட்டு போயிருக்கேன். காஜல் வந்து கொலாசல் காஜல் அண்ட் கலபார் காஜல். எதுக்கு நான் 2 எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் யூஸ் பண்ணுவேன், எங்கள் மம்மியும் யூஸ் பண்ணுவாங்க காஜல் அண்ட் ஐலைனர்லாம். ஸோ 2 பேரும் ஒரே டைமில் ரெடி ஆகும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால 2 வச்சுருந்தேன். இது அடுத்து லிப்ஸ்டிக் மட்டும் நான் இவ்வளோ லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதுவும் சேர்த்து இவ்வளோ லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிருந்தேன் மொத்தமாக இவ்வளோ. ஸோ இதில் வந்து இந்த ஃபேஸஸ் கனடா லிப்ஸ்டிக் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. மற்றதெல்லாம் என்ன அப்படின்னு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெட் அண்ட் வைல்டோட இந்த லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து கிவ் மீ மோக்கா இது. அதுக்கப்புறம் லாக்மே ஃபரோ மேட் லிக்விட் லிப் கலரோட லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து மௌவ் எக்ஸ்டசி. இது எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலி லாக்மே ஃபரோ மேட் அந்த ரேஞ்சிலேருந்து நான் மொத்தமாக 4 லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிருந்திருக்கேன். ஒன்று வந்துட்டு மௌவ் எக்ஸ்டசி, அதுக்கப்புறம் ரெட் சாங்கிரியா, அதுக்கப்புறம் மௌவ் பாடி, அதுக்கப்புறம் ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ. ஸோ ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ வந்து நான் எப்போவுமே என்னோட கோ டு லிப்ஸ்டிக் மாதிரி எங்கன்னா கிளம்பி போகிறேன் அப்படின்னா இந்த லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு போகிறது. ஸோ இது வச்சுருக்கேன். கடைசியாக வந்துட்டு ஃபேஸ் கனடாவோட இந்த லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து வைல்ட் ஆர்ச்சிட். இதுவும் வந்து அந்த கிரேயான் டைப்பில் தான் இருக்குது. ஸோ இதுதான் கடைசி ப்ராடக்ட். அண்ட் நான் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ப்ளம்மோட அந்த மேக்கப் கிளென்சிங் பாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது நான் இங்கே வந்ததுக்கப்புறம் வெளியே எங்கேயோ எடுத்து வச்சேன், ஆனால் அது இப்போ எங்கேன்னு தெரில. ஸோ அதை என்னால் காட்ட முடியல. இதெல்லாம் தான் வந்து என்னோட ட்ராவல் பேக்கில் இருந்துச்சு. அண்ட் மற்ற டாய்லெட்ரிஸ் அந்த மாதிரி பல் விளக்குற ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு அதெல்லாம் வந்து எங்கள் மம்மி வச்சுருந்தாங்க. இந்த பேக்கில் இல்லை, அதெல்லாம் அவங்களோட ஒரு பேக்கில் இருந்துச்சு. ஸோ என்னோடய பேக்குள்ளே இருந்த மொத்த ப்ராடக்ட்ஸும் நான் வந்துட்டு காமிச்சு முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோவும் இதோட முடியுது. அண்ட் நிறைய பேர் வந்து நான் ஊட்டியில் என்ன வாங்கினேன், ஊட்டியில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹால் போடுங்க அப்படின்னீங்க. நான் எதுவுமே அங்கே வாங்கலை. ஏன்னா சாக்லேட் மட்டும்தான் வாங்கினேன். சாக்லேட்டும் டீயும் வாங்கியிருந்தோம். அங்கே வந்து நிறைய கடைங்க இல்லவே இல்லை. பிகாஸ் நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா லாக்டவுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த மாதிரியான ஒரு டைம் தான். அதனால் எல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ எதுவுமே என்னால் வாங்க முடியல. அதனால் ஊட்டி ஹால் வந்து போட முடியாது. இதோட வந்து ஊட்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எதுவுமே இருக்காது. அவ்வளோதான், முடிஞ்சது. இதுதான் லாஸ்ட். ஸோ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் இன்னும் நீங்கள் வந்துட்டு என்னோடய ஊட்டி வ்ளாக்ஸ்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ தென் பாய்.